நண்பர்களே, அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ் அப்படின்னு ஒரு வாசகர் கடிதம் தலைப்பிட்டு கேப்டன் என் விஸ்வநாதன் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கார். நேற்றைய டெக்கான் கிரானிக்கல் 28/12 டெக்கான் கிரானிக்கலில் வாசகர் கடிதத்தில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் என்று தலைப்பிட்டு இந்த வாசகர் கடிதம் இருக்கின்றது. வாசகர் கடிதத்தின் சமூக அரசியல் பாத்திரம் என்னவென்றால், மக்களின் மனங்கள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரனும் கெடும் என்ற குரலுக்கு ஏற்பட போல அரசை இடிந்துரைப்பதில் வாசகர் கடிதம் முக்கிய பங்காற்றுகின்றது. அந்த வகையில் இவர் கேப்டன் என் விஸ்வநாதன் என்ன குறிப்பிட்றான்னா, 50 மாதங்களுக்கு மேல் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. என்ன தேர்தல் வாக்குறுதியை சொன்னாங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை. மாறாக அவர்கள் தினமும் கைது செய்யப்படுவதும் போலீஸ் கஸ்டடிக்கு போவதை பற்றியும் ஒரு கவலையோடு குறிப்பிட்டிருக்கார், கண்டிச்சிருக்கார். அவர்களுடைய போராட்டம் ஜூலையில் ஆரம்பித்து இன்னும் சாகும் வரை போராட்டம் நிலைக்கு போயின்ட்டுருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், நர்ஸுங்கள் போராட்டம், டீச்சர்ஸுங்க போராட்டம் பற்றி குறிப்பிட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், நர்ஸஸ் அண்ட் சானிடரி ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்றார். இந்த ஆட்சியில் போராட நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள், அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று மிக முக்கியமான தருணத்தில் இந்த போராட்ட காலத்தில் ஆட்சி இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது, அடுத்த தேர்தல் வரப்போகின்றது. அப்போ இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ் என்ற தலைப்பிட்டு கேப்டன் என் விஸ்வநாதன் எழுதிய கடிதம் என்பது வாசகர் கடிதம் மட்டுமல்ல, சாராம்சத்தில் அது மக்களின் மனங்களை வெளிப்படுத்துகின்ற செய்தியாக அமர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் வாசகர் கடிதத்தின் முக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் வாசகர் கடிதம் மிக முக்கிய பங்காற்றுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.